அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிசிடி தமிழ். இந்த வீடியோல டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, அது எதுக்கு ப்ரோக்ராமிங்ல நமக்கு முக்கியமா தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டேட்டாவை நம்ம கம்ப்யூட்டர்ல நிறைய வழியில ஸ்டோர் பண்ணலாம். இப்போ ஒரு லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க புக்கெல்லாம் ப்ராப்பரான டாபிக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வைப்போம். எதுக்குன்னா ஒரு புக்கை தேடுறதுக்கும் அண்ட் திரும்பி அதை பிளேஸ் பண்றதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் இம்ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு திரும்பி அதை தேடி எடுக்கிறது கஷ்டம், ரொம்ப டைம் கன்சூமிங். அது அதே மாதிரி தான் ஒரு டேட்டாவை நீங்க ஸ்ட்ரக்சரா சேவ் பண்ணி கம்ப்யூட்டர் மெமரியில வைக்கிறது மூலியமா ரிட்டர்ன் அதை நம்ம ரெட்ரீவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல டேட்டா ப்ராப்பரான டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி கோடிங் பண்ணலைன்னா நம்ம அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் ரிசல்ட்டை தரும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு அஸ் எ டெவலப்பரா ஒரு டேட்டாவை எந்த வேலை ஸ்டோர் பண்ணுனா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு டெவலப் பண்றது தான் குட் ப்ராக்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிக்கெட் கவுண்டர் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் லைன்ல வரவர் ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்குவாரு. அந்த மாதிரி சினாரியோல லிங்க்டு லிஸ்ட் மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேபிள்ல புக்கை அடுக்கி வச்சோம்னா திரும்பி எடுக்கிறப்போ லாஸ்டா வச்ச புக்கை தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். இப்படிதான் ரியல் டைம் சினாரியோக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரான டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றது மூலியமா நம்ம மோஸ்ட் எஃபிஷியன்ட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம். இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்திய ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். உங்களுக்கு எந்த கொரினாலும் கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஃபார் மோர் வீடியோஸ்.